மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை பற்றின என்னோட புரிதலை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் வேணும், அதை பற்றி நான் விஸ்வலைஸ் பண்ணி அதை அடிக்கடி நான் சிந்திச்சுக்கிட்டே இருந்தேன்னா அது எனக்கு கிடைக்கும்னு சொல்கிறது தான் கிட்டத்தட்ட மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன். எப்படி இது நடக்கும், இது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் இதை எப்படி சிறப்பாக செய்யலான்னு ஒரு ஐடியா சொல்கிறேன். மிகப்பெரிய பணக்காரன் ஆகணுமா? அப்போது பணக்காரன் ஆகிறத பற்றி விஷுவலைஸ் பண்ணாமல் பணக்காரன் ஆகிறதுக்கு நான் என்ன செய்யணும்? கடினமாக உழைக்கணும், நல்ல பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும். எந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறனோ அதை பற்றியே நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு ஃபிட் ஆகணுமா? ஒர்க் அவுட் பண்ணுறதை பற்றியே நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், அதை பற்றியே நான் விசுவலைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் ஒர்க் அவுட்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ எனக்கு என்ன வேணுன்ற எண்ட் ரிசல்ட்டை பற்றி அதிகமாக யோசித்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறதை விட, விஷுவலைஸ் பண்ணுறதை விட, அந்த ரிசல்ட்டுக்கு நான் என்ன செய்யணுமோ அந்த செயலை பற்றியே திரும்ப திரும்ப யோசித்து அந்த செயலை பற்றியே விஷுவலைஸ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக அதை நம்மளால் அடைய முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த பார்வை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இது எப்படி இருக்குன்றது